வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சர்ப்ரைசிங்கா பார்த்தீங்கன்னா, நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணியிருக்கார். சரிங்களா? நேத்து அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர வந்து நம்மளோட பிரசிடென்ட்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங் மூவா இது பார்க்கப்படுது. ஓகேவா? யாருமே வந்து இத எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான். சரியா? ஸோ நம்ப வைஸ் பிரசிடென்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போ பதவிக்கு வந்திருப்பார் அப்படின்னா, 11த் ஆகஸ்ட் ஓகேவா? ஸோ 11த் ஆகஸ்ட் 2022ல இந்தியாவோட 14த் வைஸ் பிரசிடென்ட்டா வந்தவர் தான் யாரு? ஜக்தீப் தன்கர். சரிங்களா? ஸோ அவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2027 வரைக்கும் இருக்கு. ஆனா, அட்வான்ஸாவே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். என்ன காரணத்தினால ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து மோசமா இருக்கு. மார்ச் மந்த் கூட பார்த்தீங்கன்னா, அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கும். அதுக்காக வந்து நெறைய ஆஞ்சியோ ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெல்த் ரீசன்ஸ்க்காக அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போதைக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவோட 14த் வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர பிரசிடென்ட்க்கு அனுப்பியிருக்காரு. ஆர்டிகல் 67 சப் கிளாஸ் ஏ அதுதான் என்ன சொல்லுது? ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெசிக்னேஷன் லெட்டர பிரசிடென்ட்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆர்டிகல் 67 சப் கிளாஸ் ஏ. அதே மாரி ஆர்டிகல் 68 சப் கிளாஸ் 2 படி பார்க்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டாருன்னா, அவருக்கான எலக்ஷன வந்து நடத்தணும். அந்த வைஸ் பிரசிடென்ட்ட வந்து அந்த வேக்கன்சிய ஃபில் பண்றதுக்காக எலக்ஷன் நடத்தணும். புதுசா வரக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் 5 வருஷத்துக்கு அவர் பதவி ஏத்துக்கக்கூடிய நாள்ல இருந்து 5 வருஷத்துக்கு வந்து பதவியில இருப்பாரு. அப்படின்னு சொல்லி சொல்றது ஆர்டிகல் 68 சப் கிளாஸ் 2. சரியா? பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டா என்ன ஆகும்? புதுசா பிரசிடென்ட்க்கான எலக்ஷன் நடக்கணும் இல்லையா? அந்த பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலக்ஷன் அப்படிங்கிறது 6 மாசத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? கான்ஸ்டிடியூஷன் படி. ஆனா ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்ப வைஸ் பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலக்ஷன் எவ்வளவு நாள்ல நடக்கணும் அப்படின்னா, அஸ் சூன் அஸ் பாசிபிள்னு இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல. அப்ப பிரசிடென்ட்னா தான் 6 மாசத்துக்குள்ள நடத்தணும். இங்க அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். சரியா? அப்ப இந்த ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சுக்கணும். அத வச்சு கூட கேள்வி கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழக அரசாங்கம் புதுசா ஒரு ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. ஓகேவா? சோ அதற்கான அறிவிப்பு நேத்து தான் வெளியாயிருக்கும். ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னா தமிழ்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறத ஆனமலை புலிகள் காப்பகத்துல தமிழக அரசாங்கம் நிறுவ இருக்காங்க. சரியா? ஆனமலை டைகர் ரிசர்வ்ல ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. இந்த இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது இந்தியாவுல இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா? ஹார்ன்பில்கான கன்சர்வேஷன் இந்தியாவுல எங்கேயுமே பண்ண கிடையாது. தமிழக அரசாங்கம் தான் முதல் முறையா இந்த ஹார்ன்பில் கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. சோ அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது நேத்து வெளியாயிருக்கு. சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சிம்பிளா இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நிசார் சேட்டலைட் இருக்கு இல்லையா? நிசார் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா நம்ம செய்தியில பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் தான். எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. அதற்கான பதில் அப்படிங்கிறது இப்போ ஒரு வழியா தெரிஞ்சிருச்சு. நிசார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நாசா, இஸ்ரோ சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நிசார் அப்படின்னா நாசா, இஸ்ரோ சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார். சரியா? சோ இந்த நாசா ஐ மீன் நிசார் அப்படிங்கிற இந்த சேட்டலைட்ட நம்ம லான்ச் பண்ண போறோம். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 30ஆம் தேதி நம்ம லான்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேட் தான் முக்கியம். ஜூலை 30 லான்ச் பண்ண போறாங்க. அடுத்தது லான்ச் வெஹிக்கிள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, GSLV F-16 ஓகேவா? GSLV F-16 அப்படிங்கிறது தான் லான்ச் வெஹிக்கிளா இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா, எங்க இருந்து லான்ச் பண்ண போறாங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவோட சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த நிசார் சேட்டலைட்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2392 கேஜிஸ் வந்து வெயிட். இதுல முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல 2 ரேடார் இருக்கும். எல் பேண்ட் ரேடார், எஸ் பேண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லி. சோ நாசா தான் வந்து பாத்தீங்கன்னா எல் பேண்ட் ரேடார வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. இஸ்ரோ வந்து எஸ் பேண்ட் ரேடார வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. இஸ் அப்படின்னு சொல்றப்பயே எஸ்ங்கிற சவுண்ட் தான் வரும். அதனால எஸ் பேண்ட் ரேடார தான் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ எல் பேண்ட் ரேடார் அப்படின்னா அது யாரு? நம்மளுடைய நாசா. எஸ் பேண்ட் ரேடார் அப்படின்னா அது வந்து இஸ்ரோ வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சரியா? சோ எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னா ஜூலை 30. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 12 நாளைக்கு ஒரு தடவை பூமிய கம்ப்ளீட்டா சுத்தி வந்துரும்.
ரொம்ப டீப்பா, ரொம்ப மைன்யூட்டா நடக்கக்கூடிய சேஞ்சஸ கூட இந்த நிசார் சேட்டலைட்னால மானிட்டர் பண்ண முடியும். அதாவது ஐஸ் ஷீட் மெல்ட் ஆகுறது, இல்ல வெஜிடேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுறது, இல்ல கிரவுண்டோட டிஃபார்மேஷன் இந்த மாதிரி மைன்யூட் சேஞ்சஸ கூட மானிட்டர் பண்ணக்கூடிய வகையில ஹை ரெசல்யூஷன்ல இந்த ஒரு நிசார் சேட்டலைட்ட வந்து அனுப்ப போறாங்க. நெறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நிசார பத்தி இன்னும் நெறைய செய்திகள் வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்போதைக்கு ஜூலை 30ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அடுத்தது GSLV F-16 ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ண போறாங்க. எல் பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது நாசா, எஸ் பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது இஸ்ரோ. ஃபேக்சுவலா பிரிலிம்ஸ்க்கு இத மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கிய கண்டென்ட்ஸ வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவர்.